இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 30 கேஜி சைல்டு வந்து இதில் ஓட்டுற மாதிரி ஒரு பைக் இது. இந்த எலக்ட்ரிக் பைக்கில் வந்து இந்த ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் போகும். அதுக்கு வந்து இது வந்து மிடில் வந்து ஒரு கனெக்ட் இருக்குல்ல, இது வந்து ஃப்ரண்ட்டில் ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்குரிய இந்த கீர் இது. ஸோ ரிவர்ஸில் போகும். இப்போ சுவிட்சு பேக் சைடு ஆரோ இருக்கும், அதில் ப்ரிவர்ஸ் பண்ணால் பேக் சைடு போகும். ஸோ இந்த பிடபிள்யூஎம் போர்டு வந்து இது ஆல்ரெடி வந்தது வந்து ஃபயர் ஆயிடுச்சு. அப்போது வந்து அதை ஒரு ஐசி சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இது இப்போ நான் கனெக்டர் இல்லை, இந்த கனெக்டர் வந்து பவர் கனெக்டர், அதாவது பேட்டரிக்கு போகிற கனெக்டரு. இந்த பேட்டரியை நம்ம இப்போ ரிமூவ் பண்ணுறப்போ பேட்டரியை, இந்த பேட்ரி வந்து 12 வோல்ட் 4.5 AH பேட்ரி இது. ஸோ இதை கழட்டிட்டு உள்ளே வந்து என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் நம்ம இந்த பேட்டரியை. ஸோ இந்த பேட்ரி வந்து எப்படியே வந்து 6 months கிட்ட நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து இது பேட்டரியோட கெப்பாசிட்டி இருக்கும், பேட்டரியோட லைஃப் இருக்கும். ஸோ இந்த பேட்டரி பார்க்கலாம். இது என்ன 12 வோல்ட் 4.5 AH பேட்ரி, 20 ஹவர்ஸ் வந்து இதை வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இதான் நம்ம பிடபிள்யூஎம் போர்டு, அதாவது பல்ஸ் வித் மாடுலேஷன் போர்டு. நீ டீட்டெயில்ஸாக க்ளோஸ்அப்பாக பார்க்கணும், என்னென்ன காம்பவுண்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்கணுன்றதுக்காக, ஃபியூச்சரை இதை ரெஃபர் பண்ணுறதுக்காக நான் இப்போ வந்து இது வீடியோ பதிவில் வந்து நான் க்ளோஸ்அப்பில் எடுத்திருக்கேன். என்னென்ன காம்பவுண்ட்ஸு என்னென்ன வேல்யூஸு அப்படின்றத இதில் நீங்கள் க்ளீனாக பார்க்கலாம். இதில் வந்து மாஸ்ஃபெட் வந்து IRF Z404N அப்படின்ற இது மாஸ்ஃபெட்டு நான் இதை சேஞ்ச் பண்ணிட்டேன். ப்ரீவியஸாக வந்து SMT ஐசியாக இருந்துச்சு, இந்த டிப் ஐசியாக இப்போ நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். SMT ஐசி வந்து அது வந்து ஃபயர் ஆயிடுச்சு, ஃபால்ட் ஆயிடுச்சு. மற்றபடி இது வந்து 8 பின் SMT ஐசி வந்து இது பிடபிள்யூஎம் பல்ஸ் வித் மாடுலேஷன் ஐசி. ஸோ அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு அதில் ஸ்பீட் ரெகுலேஷன்ஸ் பண்ணுறது, அதை வித் பொறுத்து அந்த ஸ்பீடு வந்து சேஞ்ச் ஆகும். இஃப் வித்து அதிகமாக இருக்கிறப்போ வந்து பேட்டரியோட பவர் வந்து மோட்டருக்கு அதிகமாக போகிறதுனால ஸ்பீடு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதை பொறுத்து இந்த டிபிடபிள்யூஎம் போர்டு வந்து இருக்காது. ஃபஸ்ட்டு கனெக்டர் வந்து ரெட் கலர் கனெக்டர் வந்து சுவிட்சுக்குரிய கனெக்டர். அதுக்கப்புறம் ஒரு 3 பின் கனெக்டர்ஸ் இருக்குது. அந்த கனெக்டர் வந்து இது கியருக்குரியது, அதாவது கியர்னால் கிளச்சுக்குரியது.
இப்போ நம்ம அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து வெஹிக்கிளில் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ வெரி காம்பேக்டாக இருக்குது இந்த PWM போர்டு. இது வந்து நம்ம சைனீஸ் மேக்கு. ஸோ இது காம்பனன்ட்ஸு ஏதாவது ஃபால்ட் ஆகிடுச்சுன்னா ரெக்டிஃபை பண்ணுறது கஷ்டம். நம்ம வந்து ஈக்குவலண்ட் காம்பனண்ட்னால் அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். பேக் கவர் க்ளோஸ் பண்ணிடலாம். பிளாக் கவருக்கு வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இது வெஹிக்கிளில் கனெக்ட் பண்ணி பார்க்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒவ்வொரு கனெக்டராக கனெக்ட் பண்ணணும். அதில் வெஹிக்கிளில் போய்ட்டு ஸோ இது வந்து பேட்டரி கனெக்டர்ஸு. இது ரெண்டுமே பேட்டரி கனெக்டர்ஸு. அதுக்கப்புறம் உள்ளது வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து கியரு, இது வந்து சுவிட்சு, இது வந்து 10 ஆம்ப்ஸ் ஃபியூஸு. இது ஃபியூஸு. ஸோ பேட்ரி ப்ரொடெக்ஷனுக்காக உள்ள இது ஒரு ஃபியூஸு. சப்போஸ் பேட்ரி ஏதாவது போர்டு ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் ஆகிடுச்சு அப்படின்னா பேட்ரி வந்து சேஃப் பண்ணும். ஃபயர் ஆகாமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது இந்த ஃபியூஸ். ஸோ இப்போ ஃப்ரண்ட்டில் உள்ள பேனலில் அதாவது சுவிட்சு ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் சுவிட்சு வந்து பேனல் சுவிட்சு நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். உள்ளே எப்படி வந்து வயரிங் கனெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து MP3 பிளேயரோட போர்டு. இது இந்த போர்டில் வந்து 5 வோல்ட் சப்ளை, அப்புறம் ஸ்பீக்கர் கனெக்ஷன்ஸு அப்படிலாம் இதெல்லாம் இருக்குது இதில். ஸோ இதில் வந்து வயரிங் கனெக்ஷன்ஸ் வந்து PWM போர்டு இருக்குல்ல, அதில் போய் கனெக்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த PWM போர்டு வந்து எப்படி வயரிங் கனெக்ஷன்ஸ் கொடுக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வயரிங் கனெக்ஷன்ஸ்க்கு போகிறது வந்து பேட்டரி கனெக்ஷன்ஸு. இது வந்து பேட்டரி கனெக்ஷனு. அதுக்கப்புறம் இது வந்து ஃபார்வர்ட் அண்டு ரிவர்ஸ் சுவிட்சில் கனெக்ட் ஆகிருக்கும். அதாவது ஃபார்வர்ட் போகிறதா ரிவர்ஸ் போடுறதான்றதை வந்து இந்த கனெக்டர்ஸை டிசைட் பண்ணும். ஸோ இது வந்து கியர், கிளச்சில் போய் கனெக்ட் ஆகும். இது ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு PWM போர்டில் போய் இது வந்து கனெக்ஷன்ஸ் இருக்கும். இது வந்து சுவிட்சு, ஆன் ஆஃப் சுவிட்சு, வெஹிக்கிளோட ஆன் ஆஃப் சுவிட்சு கனெக்டர். த்ரெட் கனெக்டர் வந்து வெஹிக்கிளோட ஆன் ஆஃப் சுவிட்ச் கனெக்டர். இது வந்து பிரேக்கு. இந்த ஒயிட் கலர் கனெக்டர்ஸ் இருக்குல்ல வித் வயர், இது வந்து பிரேக்கு. ஸோ வண்டி வந்து பிரேக் போடுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ இது வண்டி பிரேக் ஆனோடனே என்ன ஆகும் அப்படின்னா PWM வந்து கட் ஆகிடும் மீன்ஸ் ஒர்க் ஆகாது. சப்ளை வந்து PWM ஐசிக்கு போகிற சப்ளை வந்து கட் பண்ணி விட்டுறதுனால மியூட் ஆகிரும். ஸோ வந்து வண்டி வந்து ஆஃப் ஆகிரும். ஸோ இதை இப்போ இந்த கனெக்டரை வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான். மொத்தம் 5 கனெக்டர்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கனெக்டர் வந்து பேட்ரி, செகண்ட் கனெக்டர் வந்து ஃபார்வர்ட் ரிவர்ஸ் சுவிட்சு, தேர்டு வந்து ரெட் கனெக்டர் வந்து உங்களுக்கு சுவிட்ச் கனெக்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து பேட்டரியை வந்து நம்ம வந்து பேட்டரியோட வந்து இந்த PWM போர்டை வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ
வெஹிக்கிளோட ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ பேட்டரியை ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பேட்டரி கனெக்டர்ஸ் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கனெக்டர்ஸை வந்து நம்ம இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு, இது வந்து இது வந்து பாசிட்டிவ் கனெக்டர். வெரி சிம்பிள் கனெக்ஷன்ஸு, நோ காம்ப்ளிகேஷன்ஸு. நெகட்டிவ் டெர்மினல் இருக்குது, நெகட்டிவ் டெர்மினல் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ கனெக்ட் பண்ண பிறகு வெஹிக்கிளோட சுவிட்சை ஆன் பண்ணால் தான் உங்களுக்கு சப்ளை உள்ளே போகும். அதர்வைஸ் இது அப் டு வந்து ஃபியூஸ் வரைக்கும் இருக்கும். போர்டுக்கு போகும், பட் வந்து பவர் கன்சப்ஷன் இருக்காது. ஸோ ஒன்ஸ் இந்த ரெட் கலர் பட்டன் ஆன் பண்ணோடனே உங்களுக்கு வந்து இது PWM ஐசி வந்து ஒர்க் ஆகும். கீழே இருக்கிற இந்த அப் ஆரோ டவுன் ஆரோ அந்த சுவிட்சு வந்து அது ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் போகிறதுக்கு சுவிட்சு. இது வந்து MP3 போர்டு. எந்த ஸ்க்ரூ இது கனெக்ட் ஆகுது, ஜஸ்ட்டு ப்ரெஸ் ஆன் கனெக்ஷன்ஸ் தான். ஸோ இப்போ வெஹிக்கிள் ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணே வந்து ஒரு வெஹிக்கிள் சவுண்ட் ப்ளஸ் வந்து மியூசிக்கல் சவுண்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ டிஃப்ரெண்ட் மியூசிக்ஸை வந்து நம்ம அந்த மேலே இருக்கிற பேனல் உள்ள கீஸை வந்து நம்ம யூஸ் பண்ணி வேரியஸ் சவுண்ட்ஸ் வந்து நம்ம பியூட்டிஃபுல் சவுண்ட்ஸை நம்ம வந்து சூஸ் பண்ணி சாய்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெரி சிம்பிள் கனெக்ஷன்ஸு. நம்ம இப்போ வந்து மேலே இருக்கிற அந்த ஸ்க்ரூஸ் போட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபர்தராக வந்து இந்த வெஹிக்கிளை வந்து நம்ம எப்படி ஒர்க்கிங் செக் பண்ண போகிறோம். ஸோ இந்த வெஹிக்கிள்ஸோட ப்ரைஸ் வந்து சைனாவில் வந்து இதோட ரேட் வந்து 5000 ருபீஸு. ஸோ இம்போர்ட் பண்ணி டியூட்டி, கஸ்டம்ஸ் டியூட்டி ப்ளஸ் எல்லாம் சேர்த்து வந்து இப்போ நம்மகிட்ட வந்து 8000 ருபீஸ் இதுக்கு இந்த வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வெஹிக்கிளை நீங்கள் வந்து நீங்கள் இந்த வாட்ஸ்அப்பில் டிஸ்கிரிப்ஷனோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வெஹிக்கிளை வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். ஸோ ஃப்யூச்சரில் இதே மாதிரி வெஹிக்கிள்ஸை வந்து நீங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இது நிறைய டெக்னீஷியன்ஸுக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோஸு. ஸோ உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து லைக் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ எனி உங்கள் டவுட்ஸ் வந்து நான் வந்து கிளாரிஃபை பண்ண எனக்கு வசதியாக இருக்கும்.